வணக்கம். பாலிடிக்ஸ் பக்கோடா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கூகுள் பாண்டியன். இன்றைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அதில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேண்டா விருப்பா பிள்ளையை பற்றி அதுக்கு காண்டாமிருகன்னு பெயர் வச்ச கதையா ஒரு 2 கட்சிகள் இருக்கு. ஒன்று டார்ச் லைட்டு கமலஹாசன் கட்சி, இன்னொன்று நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியெல்லாம் எங்கே ஜெயிக்க போகுது, இந்த கட்சியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுமா அப்படின்ட்டு பெரும்பாலும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன் நான் உட்பட நினச்சிட்டு இருந்தேன் இந்த கட்சி ஜெயிக்க போதான்னு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் 108 தொகுதிகளில் வென்றிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இந்த கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆக போகிறது. ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கா? பேசலை. சரி, ஏதாச்சும் ஒன்று போராடி இருக்கா என்று கேட்டால் அதுவும் இல்லை. சரி, போராட்டம் நடத்தும் போது காவலர்களை எதிர்த்து ஒரு முழக்கமிட்டாங்களா, கோஷமிட்டாங்களான்னு இல்லை, காவலர்களுடைய கையை கடிச்சாங்க தமிழக வெற்றி கழகம். இதுதான் இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடாகவே இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க? உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்றவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்களா? இல்லை. ஏற்கனவே 50-60 ஆண்டு காலமாக இந்த நாட்டை குட்டிச்சவராக்கின அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்தினாங்களா? இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்தினாங்க. இந்த கட்சி தான் மாற்று அரசியல் கட்சி என்று சொல்லி வாக்கு செலுத்தினாங்க. ஏன்னு கேட்டால் அண்ணன் விஜய் அவர்கள் நான் மாற்று அரசியல் சக்தியாக வருகின்றேன், இங்கே திமுக தீய சக்தியாக இருக்குது, பாஜக ஃபாசிசமாக இருக்குது, அதிமுக ஊழல் சக்தியாக இருக்குது, இதுக்கு மாற்று அரசியலாக நான் வரேன், உங்கள் மகன் உங்கள் விஜய் நான் வரேன் என்று சொன்னார் அவர். உங்கள் விஜய் உயிரென வரணா என்று சொன்னார் அவர். சொன்ன பிறகு என்ன நடந்தது? 41 பேருடைய உயிரை எடுத்தார் அவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் மாற்று அரசியல்னு சொல்லி வந்தார். அதே போல் விஜய் தான் நம்ம மாற்று நினச்சி நம்ம விஜய் அவர்களுக்கு நம்ம விசில் சின்னத்தில் வாக்கு செலுத்தணும். ஆனால் இவர் நிற்க வச்ச வேட்பாளர்கள்லாம் யார்? 106 வேட்பாளர்கள் பிற கட்சியிலேருந்து வேட்பாளராக நிற்க வச்சாங்க. ஆனால் நம்ம வாக்கு செலுத்தணும். வாக்கு செலுத்தி 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனால் நம்ம அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? நம்மளோட சொந்த தொகுதியில் உள்ள வேட்பாளராக நிற்க வச்சாங்கல்ல, அவருக்கு சொந்த தொகுதியில் மொத்தம் எத்தனை பூத்து இருக்குன்னே தெரியாது. ஆனால் அவருக்கு நம்ம வாக்கு செலுத்தணும். வேட்பாளர் என்ன படிச்சிருக்கிறாரு, மக்களுக்காக போராடி இருக்கிறாரா, மக்களுக்காக பேசியிருக்கிறாரா, இவருக்கு எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரை பார்த்தோமா? இல்லை. விஜய் நிப்பாட்டி இருக்கிறாரு, வாக்கு செலுத்தணும். விஜய்க்காக ஓட்டு போடணும். ஏன் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு, 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு, அதை விட்டுட்டு வராரு, இதை விட்டுட்டு வராருன்னு சொல்லி நம்ம வாக்கு செலுத்தணும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அரியணை ஏறி இருக்கின்றது. இந்த கட்சி எப்படி 108 சட்டமன்ற தொகுதியில் வென்றிருக்குன்னு பார்த்தா திமுக அதிமுகவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி திட்டங்களை அறிவிச்சிச்சு. அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டரு, தாய்மாமன் திட்டம், சித்தப்பா திட்டம், பெரியப்பா திட்டம், மாமா திட்டம், மச்சான் திட்டம், நான் 8 கிராம் நகை தரேன், அது தரேன், இது தரேன், 2500 ரூபா நான் உங்களுக்கு மகளிர் உரிமை தரேன், தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணால் நீங்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம், டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு வீட்டில் சரக்கு போட்டுட்டு கம்முன்னு படுத்து கிடந்தா உங்களுக்கு நான் 4000 ரூபா நான் பணம் ஏற்றி விட்றேன் என்று சொல்லி இப்பெல்லாம் இவ்வளோ திட்டங்களை சொல்லி 108 இடங்களில் வென்றது. சரி, 108 இடங்களில் வென்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா பெரும்பான்மை மொத்தம் 118 தொகுதிகளில் வென்றிருக்கின்றனும் ஒரு கட்சி. இங்கே அதிமுக திமுக வச்சும் ஆட்சி அதிகாரத்துக்கு போனதா? அது பெரும்பான்மை வைத்திருக்கின்றது என்று கேட்டால் அதுவும் இல்லை. தமிழக வெற்றி கழகமும் இல்லை. இப்போ இந்த நிலையில இந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியினோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்திருக்கின்றது. நான் மாற்று அரசியல் என்று சொன்னது முதல்ல தமிழக வெற்றி கழகம் வரும்போது நான் திமுகவோடும் கூட்டணி இல்லை, அதிமுகவோடும் கூட்டணி இல்லை, பாஜகவோடும் கூட்டணி இல்லை, காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியினோடையும் கூட்டணி இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடய கூட்டணி இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இல்லை, இப்படி எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லை, நான் என்னுடைய ரசிகர்களை நம்பி நிற்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களை நம்பி நிற்கிறேன் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முயற்சி செய்தது. 108 இடங்களை வென்றிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இவர்களோட கூட்டணி வச்சிருக்கின்றது. உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் இந்த பிரச்சனையுடைய வேறுன்னு தேடி போனா ஒன்று அமெரிக்காக்காரனா இருப்பான், அமெரிக்காக்காரன் இருப்பான். அதே போல இந்தியாவில் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சதித்திட்டத்துக்கும் யார் இதை கொண்டு வந்தது நாம வேறு தேடி போனோம்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் இருப்பார்கள். அப்படியாப்பட்ட ஒரு காங்கிரஸோட இன்றைக்கு விஜய் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கின்றார். இவர் தான் மாற்று அரசியல் என்று சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கிட்டத்தட்ட 1,50,00,000 மேற்பட்ட தமிழர்கள் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்கள் கூட ஒரு படத்துல பாட்டு பாடியிருப்பாங்க, அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு. அப்படி அந்த அகதியான மக்களுடைய அமைதியான நாட்டை சீர்குலைத்தது யாருன்னா இந்த காங்கிரஸ் கட்சி. அங்கே இலங்கையில் சிங்கள இராணுவத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஆயுதத்தை கொடுத்து எங்கள் தமிழர்களை அழிக்கணும், தேசிய தலைவரை அழிக்கணும், தேசிய தலைவருடைய இயக்கத்தை அழிக்கணும் என்று சொல்லி சிங்கள இராணுவத்துக்கு உதவியது இந்த காங்கிரஸ் கட்சி.
அப்படி திரைப்படத்துல பாட்டு பாடிய இவர் அந்த அமைதியான நாட்டை சீர்குலைத்த காங்கிரஸ் கட்சியினோட இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கின்றார். இது மக்களுக்கு ஒரு மாற்றமா? இது மக்கள் எதிர்பார்த்ததா? விஜயனிடம் இருந்து இதை எதிர்பார்த்தாங்களா? தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து இதை எதிர்பார்த்தாங்க என்று கேட்டால் இல்ல. முழுக்க முழுக்க எதிர்பாராத ஒன்று, மாற்றமாக இல்லாமல் ஏமாற்றமாக இன்றைக்கு இருந்திருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாரு? நான் காவிரிலேருந்து தண்ணீர் பெற்று தந்துருவேன், நான் கர்நாடக அரசை பெற்று தண்ணீர் பெற்று தந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுக்கு இத்தனை ஆண்டு காலமாக கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் தராம எந்த அரசு நமக்கு ரத்து செய்து? காங்கிரஸ். ஆனா இவர் இன்னைக்கு யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? அதே காங்கிரஸோட. நான் ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்டெடுத்துருவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். நான் ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து செஞ்சிருவேன் என்று சொன்னார். நீட்டில் இறந்த மாணவி அக்கா அனிதா அவர்களுடைய வீட்டுக்கு நேராக போய் இரங்கல் தெரிவிச்சாரு. ஆனா அந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு இவ்வளவு சதித்திட்டங்களை கொண்டு வந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்து அண்ணன் விஜய் அவர்கள் நான் நல்லாட்சி தர போறேன்னு தமிழக மக்கள் சொல்றாரு. அதுல தமிழக மக்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்கள் நல்லாட்சி தந்துருவாங்கன்ட்டு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். மாநில கல்விக் கொள்கையை மத்திய கல்விக் கொள்கையாக மாத்தியது யாரு? காங்கிரஸ். அப்போ இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? இதே காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக 70 வருஷமா தமிழ்நாட்டை ஏமாத்திட்டு திமுக ஊழல் சக்தியாக இருக்கிறது என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாங்க. திமுக ஊழல் சக்தியாக இருப்பதற்கு 20 ஆண்டு காலம் அடித்தளமாக இருந்தது எந்த கட்சி? அந்த காங்கிரஸ் கட்சி. ஆனா இன்றைக்கு இவர் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. திமுக வாரிசு அரசியல் செய்து நான் வாரிசு அரசியலை தகர்த்தெறிஞ்சு ஒரு நல்லாட்சி கொடுக்க போறேன் என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாங்க. இப்ப திமுக எத்தனை தலைமுறையாக வாரிசு அரசியல் செய்கின்றது? 3 தலைமுறையாக திமுக வாரிசு அரசியல் செய்து. ஆனா காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 7 தலைமுறையாக வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. நேரு, அதன் பிறகு இந்திரா காந்தி, அதன் பிறகு ராஜீவ் காந்தி, அதன் பிறகு ராகுல் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி, அப்புறம் சஞ்சய் காந்தி, இப்படின்னு இத்தனை வாரிசு அரசியல் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் கட்சி. ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு நான் நல்லாட்சி தந்துருவேன் என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தா இந்த மாதம் மே மாதத்துலதான் ரிசல்ட் வந்திருக்கு. இதே மே மாதத்துலதான் தமிழின இனப்படுகொலை நாளும் வருது. இதே மே மாதத்துலதான் இலங்கையில லட்சக்கணக்கான நம்ம இன சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. லட்சக்கணக்கான இன சொந்தங்களை கொன்றொழித்தது யாரு? இந்த காங்கிரஸ் கட்சி. அங்க நமக்கு உதவாம, தேசிய தலைவருக்கு உதவாம, சிங்கள இராணுவத்துக்கு உதவி, சிங்கள இராணுவத்திற்கு இங்கே இந்திய இராணுவத்தினுடைய உபகரணங்களை கொடுத்து உதவியது யாரு? இதே காங்கிரஸ் கட்சி. அங்க கர்ப்பிணி பெண்கள், இளம் வயதுடைய பெண்கள், அக்கா இசைப்பிரியா அவர்களெல்லாம் கற்பழிச்சு கொண்டான் சிங்கள அரசு கற்பழித்து கொண்டது. அதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு? இந்த காங்கிரஸ் கட்சி. அங்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, மசூதிகள் இடிக்கப்பட்டது, இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க, பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, பள்ளி சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றுல துப்பாக்கி தோட்டாவை பாய்ச்சினா சிங்களன், அதிலிருந்து வயிற்றில் இருந்த குழந்தை வெளியே வந்து விழுந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடித்தளம் போட்டது காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏமாற்றமானது, நாளை தலைமுறைக்கு ஏமாற்றமானது. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கேள்வினா, மொத்தம் 28 தொகுதிகளை நின்றுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 5 தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்க. நின்னது திமுக காசில் நின்று தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கீங்க. விசிகா ஓட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு இருக்கு, முஸ்லீம் லீக் ஓட்டு இருக்கு, இன்னும் பிற கட்சிகளுடைய ஓட்டு இருக்கு. இப்படி எல்லாருடைய ஓட்டின் மூலமா தான் ஜெயிச்சிங்க. இத்தனை பேருடைய ஓட்டை வாங்கிட்டு திமுக கூட்டணியில் இல்லாம அற்ப பதவிக்காக நீங்க தாவேக்கா கூட்டணி போறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சத்தியமா வெக்கமாவே இல்லையா? தாத்தன் காமராஜர் என்ன சொன்னாரு? அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில ஒரு மட்டைனாரு. இப்போ புதுசா ஒரு மட்டை இறங்கி இருக்கு, அதுதான் இந்த கட்சி. சரி, நம்மளும் எதிர்பார்த்தோம், சரி பிற கட்சிகள் வர முடியல, இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுன்னு பார்த்தா வரத்துக்கு முன்னாடி பெரிய ட்விஸ்டா அடிச்சிருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியினோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை அழிப்பதற்கு அடித்தளமாக இருக்க போகின்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் யாரோடையும் கூட்டணி வைக்காம தனித்து நின்று வெற்றி பெறுவார்னு நம்பி மக்கள் இந்த ஒரு விரல்ல வாக்கு செலுத்துறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் 2 விரல்ல சேர்த்து 3 விரலா நாமத்தை போட்டுட்டு மக்களை ஏமாத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சுயலாப தேவைக்காக கூட்டணி வச்சுட்டு தமிழினத்தை கொண்டது காங்கிரஸ் கட்சி, பல சதி திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய கூட்டணி வச்சிருக்காங்க. நம்ம நம்பி வாக்கு செலுத்தணும். நம்ம திருப்பியும் நம்ம திரைமுகத்துல இதே போல நாளைக்கு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வாக்கு செலுத்த நம்ம தயாராக தான் இருக்கிறோம். இந்த தேர்தல் களம் முடிஞ்சிட்டு இவர்கள் ஆட்சி அமைச்சு நமக்கு நல்ல செய்ய போறாங்களா, இல்லை ஏற்கனவே நம்ம இனத்தை அழித்தது போல திருப்பி அழிக்க போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.